முதல்வரை பற்றி ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா முதல்வர் அவர்களே, உங்களை முதல்வர் இல்லாமல் நீங்கள் அடிப்படை உறுப்பினரில் இருந்து திமுகவில் வாருங்கள் என்றால் நீங்கள் வருவீர்களா? அடிப்படை உரிமையில் இருந்து நீங்கள் வர தயாராக இருந்தால் எங்கள் பணியாளர்களும் 15 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டு ஆரம்பத்தில் இருந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு வழி என்றால் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ அதே போல் சாதியும் சகதியும் மலத்தையும் அள்ளுகின்ற எங்களுடைய தூய்மை பணியாளர்களை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன ஒரு முதல்வர்? உங்களுடைய அப்பாவை புதைப்பதற்கு எங்களுடைய தூய்மை பணியாளர் போராட்டம் செய்துதான் பீச்சியிலே கல்லறைக்கான இடத்தை பிடித்து கொடுத்தார்கள். அந்த நன்றியாவது உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் கூடிய விரைவில் எங்களுடைய தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை சந்தித்து அவர்களுக்கு நாங்கள் வேலை தருவதாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த போராட்டம் சிறியதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தூய்மை பணியாளர்கள் சீக்கிரம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஒரு நாள் உங்களுடைய பாத்ரூமை கழுவாவிட்டால் அங்கே என்ன நடக்கும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். அதே போல் சென்னை நாறிவிடும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இன்னும் உங்களுக்காக உங்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்கும் இடமெல்லாம் எங்களுடைய பணியாளர்கள் தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவரோடு டீ குடித்ததையும் இட்லி தின்னதையும் நீங்கள் பெருமையாக பீத்து கொண்டு அலைகிறீர்கள். உங்களுக்கு அவர்கள் டீ தானே தந்தார்கள், இட்லி தானே தந்தார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதை நீங்கள் பெருமையாக பீத்து கொள்ளாமல் மிக விரைவில் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா சீக்கிரமாக எங்களுடைய தூய்மை பணியாளர்களை சந்தித்து ஆறுதலாக உங்களுக்கு நாங்கள் வேலை தருகிறோம், உங்களை நாங்கள் தனியாருக்கு விற்கவில்லை என்று நீங்கள் கூறினீர்களானால் எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் கொஞ்சம் மனம் ஆறுதல் அடைவார்கள். இதை ஆறுதலாக நீங்கள் செய்யக்கூடாது. கண்டிப்பாகவே எங்களுடைய தூய்மை பணியாளருக்கு உண்மையிலேயே அவர்களுக்கு அரசு ஊழியர்களாக உங்களை நான் தருகிறேன் என நீங்கள் வாக்கு தர வேண்டும். இல்லாவிட்டால் இந்த போராட்டம் எந்த காலத்திலும் நிற்காது, மிக மிக அதிகமாக நடந்து கொண்டு இருக்குமே தவிர முடியாது என்பதை கூறிக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெசிந்தா.